வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என் தோட்டத்தை இன்னைக்கு சுற்றி பார்க்கலாம். கொஞ்சம் நிறைய கார்டனிங் வேலைகள் இருக்குது, அதை கூட நான் செய்ய போகிறேன். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பார்ட் 2 வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வெண்டைக்காய் செடிகளை பற்றிய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், விதைக்காக நல்ல பெரிய காய்கள் பார்த்து செடியிலே நல்லா காய விடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மண் சட்டியில் நான் பாட்டிங் மிக்ஸ் தயார் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 50% நல்ல சிவப்பு கார்டன் சாயில் எடுத்துக்கோங்க. ஒரு 30% மணல் வேணும். ஒரு 20% ஆர்கானிக்கான உரங்கள். நான் நார்மலாக மாட்டு சாணம் நிறைய இருக்கும், ஸோ அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பாட்டிங் மிக்ஸை தயார் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1 இன்ச் அளவு ஒரு குழி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த விதையை அப்படியே நட்டு வச்சுருங்க. ஸோ தினமும் நல்ல தண்ணி இதுக்கு நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். பண்ணிவிட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5லேருந்து 10 நாட்கள் ஆகும் இந்த வெண்டைக்காய் செடி முளைக்கிறதுக்கு. ஸோ இப்படி நான் நட்டு வச்ச விதை 3ஆவது நாளே நல்லாவே முளைச்சிருச்சு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மண்ணில் நட்டு வச்சு விதைகள் முளைக்கலையா? கவலை வேண்டாம். ஒரு தட்டையான சட்டியில் பச்சை சாணி உரம் அப்படியே நிரப்பி வச்சுட்டு அதில் 1 இன்ச் அளவு விரல்களால் குழி எடுத்து இந்த வெண்டை விதைகளை நட்டு வச்சு பாருங்கள். இந்த சாணி உரத்தில் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா பச்சை சாணியில் ஆல்ரெடி நீர்ச்சத்து இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றவே தேவையில்லை. விதைகள் நல்லா முளைச்சி வந்த பிறகு லைட்டாக தண்ணி அதில் தெளித்தாலே போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா 3ஆவது நாளே செடிகள் முளைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி எல்லா விதைகளுமே முளைவிடும். 100% ரிசல்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி 5ஆம் நாள் பார்க்கும்போது செடிகள் எல்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். என்னதான் இந்த சிவப்பு வெண்டையில் பூச்சி தாக்குதல் இருக்காது அப்படி சொன்னாலும் என் தோட்டத்தில் அவ்வளவு நிறைய செடிகள் இருக்கிறதுனால கட்டாயமாக பூச்சி தாக்குதலும் நோய் தாக்குதலும் இருக்க தான் செய்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 மாதமான செடி இது. இந்த செடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் வெள்ளை புள்ளி மாதிரி விழுந்திருக்கு பாருங்க. இதுதான் பூஞ்சனா தாக்குதல், அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இந்த லேடிஸ்ஃபிங்கர் செடி ஈஸியாக பெஸ்ட், அதாவது பூச்சி தாக்குதலுக்கும் இந்த மாதிரி நோய் தாக்குதலுக்கும் உள்ளாகும். ஸோ இந்த செடியை ரொம்ப பத்திரமா நம்ம பாதுகாக்கணும். வாரத்துக்கு நீம் ஆயில் கட்டாயமாக ஸ்ப்ரே பண்ணணும். நான் கெமிக்கல்ஸ் எதுவுமே என் தோட்டத்துக்கு யூஸ் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ வீக்லி வாரம் ஒரு முறை நம்ம 5 ml நீம் ஆயில் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணணுங்க. அது பண்ணும்போது தான் இந்த செடி ரொம்ப ஹெல்த்தியாக நிறைய காய்களை தரும். அது பண்ணலைன்னா செடி ஈஸியாகவே நோய் தாக்குதலுக்கு ஆளாகும். ஸோ நீங்கள் பாருங்கள், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. நான் வீக்லி நீம் ஆயில் பண்ணுறதுனால இந்த செடி தளதளன்னு வளர்ந்து வருது. ஐயோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 மாதம்தான் ஆயிடுச்சு இந்த செடியில். ஆனால் இதில் ஃபுல்லாகவே பூச்சி கடிச்சு வச்சிருக்கு பாருங்க. இலைகள் எல்லாம் ஓட்ட விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த செடியை ஃபஸ்ட்டு தாக்குற வியாதின்னா அந்த இலை சுருட்டல் புழு. பாருங்க, என் செடியில் ஃபுல்லாகவே அந்த புழுக்கள் வந்துருச்சு. இங்கே பாருங்க, இந்த இலைகள் சுருண்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புழு முட்டை போட்டுகிட்டே இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுவேன்னா, நான் நார்மலி இப்படி பிச்சு விட்ருவேன். இல்லைன்னா அது ரொம்ப பாதிப்பாக இருந்தால் அந்த இலைகளையே கம்ப்ளீட்டாக எடுத்து விட்டுறணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புழுவை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகிடும். ஏன்னா இந்த புழு எல்லா இலைகளையுமே எளிதில் தாக்கும். ஸோ இந்த புழுவை எடுத்து அப்படியே கொன்று விட்டுறணும். அதே மாதிரி அது தாக்கிய எல்லா இலைகளையும் செடியிலேருந்து நீக்கி விட்டுறணும். ஸோ இந்த புழுவை நீக்கிட்டு அந்த முட்டைகளை நீக்கிட்டு நல்லாவே நீம் ஆயில் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்டைக்காய் செடிகளுக்கு நார்மலாக மாட்டு சாணப்பொடி அப்புறம் காம்போஸ்ட் இதுதான் நான் உரமாக போடுறது. ஸோ அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு டிப் என்னன்னா, நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு 1 கைப்பிடி அளவு வாரம் போட்டுடணுங்க. அப்போதான் இந்த பூச்சி தாக்குதல் இந்த செடியில் இல்லாமல் இருக்கும். ஸோ வேப்பெண்ணெய் அடிக்கிறது சாயங்கால வேலைகளில் தான் அடிக்கணும். ஒரு 6 மணிக்கு மேலே அடிச்சிங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த காலையில் ரொம்ப வெயிலெல்லாம் அடிக்கக்கூடாது. ஸோ பூச்சி இலைகளில் இருந்தால் இந்த மாதிரி நல்லா தண்ணி போட்டு கழுகி விட்டுறணுங்க. நான் இன்னைக்கு வேப்பெண்ணெய் வச்சு கழுகி விட்டுறேன். ஸோ வேப்பெண்ணெய் இல்லைன்னா தண்ணி வச்சு பூச்சி உள்ள இலைகளை நீங்கள் கவனமாக நீங்கள் பார்க்கணும். அடிப்பகுதியில் தான் பூச்சி முட்டை போட்டு வச்சுருக்கோம். ஸோ அப்படியே அடிப்பகுதிகளை நல்லா கழுவி விட்டுறணும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சில நேரம் நோய் வந்த இலைகளை அப்படியே செடியிலேருந்து நீக்கிடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் செடிகளை நடுறது மட்டும் முக்கியம் இல்லை, அதுலேருந்து விதைகளை எடுத்து சேகரித்து அடுத்த பேட்ச் செடிகளை நடுறதுக்காக பக்குவப்படுத்தணும். ஸோ நல்ல காய்களாக பார்த்து செடியிலே காய விட்டு அதை பறித்து அதில் உள்ள விதைகளை ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ அப்புறமா அதோடு சேர்த்து ஒரு கைப்பிடி சாம்பல் கலந்துக்கோங்க. அப்போ தான் புழு பூச்சி எறும்பு எதுவும் அண்டாது. இந்த விதைகளை டைட்டாக மூடி பக்குவப்படுத்துங்க, பத்திரப்படுத்துங்க அடுத்த பேட்ச் செடிகளை நடுறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இன்னும் மிக அழகான வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் டாக்டர் ஷரன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.